ஹாய் ரோக்லே, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? வாங்க. இது என்ன தெரியுமா? மத்தியானம் செஞ்ச மஷ்ரூம் பிரியாணி. அப்புறம் இது தந்தூரி வாங்கினோம். தந்தூரி கூட புதினா, அப்புறம் எப்போ மாதிரி மயோனீஸ். அப்புறம் இது வந்து நான் செஞ்சேன் குக்கும்பர் சாலட், லெமனும் பெப்பர் சால்ட்டு, கொஞ்சம் பிளாக் சால்ட் போட்டு பண்ணேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அவங்க கொடுக்கல. அப்புறம் இது வந்து குப்பூசு ரோக்லே. நான் வந்து உங்களுக்கு பேக்கில் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அதுவும் அனுப்புகிறேன். இந்தா சாப்பிடு. பிருத்திவி தட்டை தான் ஆட்டையை போட்டு பேசிகிட்டு இருந்தேன். நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் ரிவ்யூ கொடுக்குறேன் வரவங்களே. இதுலேயே அந்த கடையோட பேர் வந்து பேர் என்னன்னு தெரில. சூலூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தள்ளுவண்டி கடை மாதிரி கொஞ்சம் ஹைஃபையாக கேரளாவிலேருந்து பசங்க வந்து போட்டிருக்காங்களாமா. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்குது. ரொம்ப ஆயில் கிடையாது. அப்புறம் நல்லா ஜூஸியாக இருந்துச்சு. சிக்கனும் அன்னன்னைக்கு செய்கிறாங்க போல் இருக்கு. அதனால சூலூரியன்ஸ் போய் சாப்பிட்டு பெனிஃபிட் ஆகிக்கோங்க. நான் வந்து பின்னாடியே இதோட பேக் ஃபோட்டோ போடுறேன். குப்பூஸ் வந்து ஃப்ரீயாக வருது. ஹாஃப் இல்லை ஃபுல் தந்தூரி வாங்கினீங்கன்னா குப்பூஸ் வந்து 3 குப்பூஸ் வந்து ஃப்ரீ வருது. பரவாயில்ல. 3 மயோனீஸ், 3 புதினா சட்னி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. இவ்வளோ நாள் நான் ஸ்விக்கியில் வாங்கி சாப்பிட்டதோட இது சூப்பராக இருக்கும் ரோக்லே. மூஞ்சி ஏன் இப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இன்னும் ஃபேஸ் வாஷ் பண்ணல. இன்றைக்கி நிறையா வேலை பார்த்துட்டு வந்தேன் வெளியே போய். அப்புறமா சொல்கிறேன், லைவ் வந்துருங்க. இந்த கடையோட பேர் வந்து ஏதோ அனுப்பிச்சி விட்டாரு. அந்த கடையோட பேர் அதில் தெரியுதான்னு தெரில. ஃபோட்டோஸ் அனுப்பிச்சார் ஆனஞ்சி. இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லன்னு சொன்னார். சரியா? போய் சாப்பிட்டு பெனிஃபிட் ஆகிக்கோங்க. சூப்பராக இருந்துச்சு ரோக்லே. தந்தூரி சான்ஸே இல்லை. மயோனீஸ் வந்து கவுச்சு அடிக்கும். இவங்களது அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது. புதினா சட்னி, மயோனீஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு.